Hi, hello ladies. How are you? I'm fine. போன ஸ்டோரிக்கு லைக் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க லைக் கிளிகிளிப்பாக இருந்ததுக்கா அப்படின்ற மாதிரி. ஏன் நான் அதை கேட்கும்போது எனக்கு ஒன்றும் அது அவ்வளோ ரொமான்டிக்காக இல்லை, என்னவோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். அண்ட் இன்னொரு விஷயம் கூட கவனிச்சேன், என்ன கமெண்ட்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? ஒரு 2 minutes எடுக்குமா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு? மிஞ்சி பண்ண அதில் கமெண்ட் பண்ணவங்களாம் வந்து ஃபுல்லாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன்னா சில பேர் கமெண்ட் பண்ணவே இல்லை. தப்பாச்சு, தப்பு தப்பு தப்பு. ஒழுங்காக இந்த ஸ்டோரி கேட்டுட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போகணும், புரியுதா? ஐம் வாட்சிங். அண்ட் யா, இந்த ஸ்டோரி எனக்கு இன்னைக்கு ஸ்டோரி போடணும், ஒன் ஷாட் போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். நானே இப்படி உருள்ற பிறல்ற ஏதாவது ஸ்டோரி யோசிக்கலான்னு பார்த்தா மண்டையில் ஒன்றுமே வரல. முன்னாடி உனக்கு லவ் செல்ஸ் எல்லாம் அப்படியே வந்து காஞ்சி கருவாடா போச்சு போல, பட்டாம்பூச்சி எல்லாம் கருப்பாம்பூச்சி ஆயிடுச்சா என்ன, ஒரு லவ் சீன் மட்டும் வர மாட்டேங்குது அப்படின்னு தோணுச்சு. என்ன பண்ணுறது, என்னமோ கிளஞ்சி பிரிஞ்சு மண்டையை ஒரு மாதிரியா பிழிஞ்சு ஏதோ ஒரு ஸ்டோரி உருவாக்கியிருக்கேன். ஒரு மாதிரியா நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? நீங்களும் கேட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது எனக்கு இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என் லைஃபுக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கும். என்னக்கா உங்கள் லவ் ஸ்டோரியே ஓவராக போடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. கொஞ்சோண்டு லைக் என் மனசை நானே திருப்தி பற்றிக்கிறேன், அவ்வளோலாம் வருது இல்லை அப்படின்ற மாதிரி என்ன நானே சமாதானப்படுத்திக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃபு ஜாலியாக கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். டியூரேஷன் அதிகமாக போடுற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. பார்க்கலாம், ரெக்கார்ட் பண்ணும்போது தான் தெரியுது எவ்வளோ இழுக்குது இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. அண்ட் இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜிமின் அண்ட் கென்ன்றது ஜிமினோட ஃப்ரெண்டு. 2 பேரும் ஸ்கூல் டேஸ் வந்து ஒரு மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸு. கெனுக்கு வந்து ஒரு லவர் இருந்திருப்பாங்க. லைக் லவர்னால் இவன் ஒன் சைடாக பைத்தியக்கிற மாதிரி லவ் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த பொண்ணு வந்து தண்ணி காட்டிகிட்டே போயிருக்கோம், இல்லைப்பா நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி. ஸோ கென் இஸ் சச் அ காய் ஹூஸ் ஸோ இன்செக்யூர் அபவுட் ஹிம்செல்ஃப். தனக்கு ஏதாவது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபேஸ் தான் காரணம், நம்ம அழகாக இல்லை, நம்ம தான் அவ்வளோ வருத்தி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஆள். ஓகேவா? ஜிமினுக்கு வந்து கென்னை ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, இஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபனி காய். லைக் ஃபன்னினா அவன் பண்ணுற ஜோக்கெல்லாம் ஐயோ காமெடி அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு பிடிச்சதுனால வந்து அவன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஃபன்னியாக தெரியும் அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? ஆனால் வந்து கென் கொஞ்சம் நல்ல ஹார்ட்டடான பர்சன் கொஞ்சம். ஓகே, என் லைஃப்பில் ஒரு கேரக்டர் வந்து போதுன்னு அது வந்து கென்னு தான். ஓகேவா? என்னை வந்து சொல்லாதீங்க, என்னக்கா உங்களுக்கு பிடிச்ச ஆளையே இவ்வளோ கேவலமாக வர்ணிக்கிறீங்கன்ட்டு. நல்ல பையன் தான், ஆனால் எனக்கு ஒரு மாதிரியா இந்த விலை தாண்டி வருவாயா ஜெஸியோட ரொம்ப மோசமானவாங்க. என்னை எப்படி கொலம் வச்சுட்டான். சரி பார்த்துக்கலாம் வாங்க, அவனை விட்டு போகிறதுக்கு தான் இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். தே ஆர் ஜஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல் டேஸ். ஓகே, ஜிமினுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே கென் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அது கென்னுக்கும் தெரியும், பட் வந்து சார் காமிச்சிக்க மாட்டார். பிகாஸ் வந்து சார் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அந்த பொண்ணை முன்னாடியே லோன்னு சுற்றிட்டு இருப்பான். அந்த பொண்ணை வந்து கண்டுக்காததுனால திரும்பி ஜிமின் கிட்டேயே வந்து அழுதுட்டு இருப்பான். ஓகேவா? ஜிமினுக்கு வந்து கென்னை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். பிகாஸ் அவனுக்கு தெரியும் கென் ரொம்ப நல்ல பையன், அடுத்தவங்களுக்குலாம் பெருசாக நினைக்க மாட்டான். என்ன கொஞ்சம் இன்செக்யூர்டு, கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், அவ்வளோதான். பையன் நல்ல பையன் தான், எனக்கு கொஞ்சம் டென்ஷன் அடிப்பான் அப்படின்ற மாதிரியான கேஸ் அவன். ஓகேவா? ஸோ ஜிமினுக்கு வந்து ரொம்ப பாவமாக இருக்கும். ஜிமின் யூஸ் டு பி ஹிஸ் எமோஷ்னல் சப்போர்ட். லைக் கென் எப்போ அழுதாலும் சரி, கென் போரிங்காக ஃபீல் பண்ணால் கூட ஜிமின் கிட்ட தான் வருவான், ஜிமின் கிட்ட தான் பேசுவான். ஜிமின் அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, பட் ஜிமின் ஹேஸ் பிகம் இஸ் கம்ஃபர்ட் ஜோன். புரியுதா? எமோஷ்னலி டிபெண்ட். ஏதாவது ரொம்ப வெயிட்டாக இருக்கும்போது நம்ம யாருக்கிட்டே ஏதாவது சொல்லி புலம்பணும்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு ஆளாக ஜிமின் வந்து அவ்வளோ க்ளோஸாக மாறிட்டான். ஓகேவா? அண்ட் தே வென்ட் டு காலேஜ். 2 பேரும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸில் தான் போயிருப்பாங்க. ஆஃப்டர் கோயிங் டு காலேஜ், அந்த காலேஜ் டைம்லேருந்து ஜிமின் எவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணியிருப்பான். கென்னுக்கு வந்து ஹிண்ட் கொடுப்பான். லைக் I also have a crush on you. If you asked, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகிடும். நீ ட்ரை பண்ணினா நான் விழுந்துருவேண்டா, ஒழுங்காக ட்ரை பண்ணுறா அப்படின்ற மாதிரி நிறைய ஹிண்ட்லாம் கொடுப்பான். ஆனால் அந்த கென்னுக்கு புரியுதோ இல்லையோ, கொஞ்சமாவது புரியும். ஏன்னா வந்து தட்டு எடுத்துருந்து சோத்தை காமிச்சிட்டு எடுத்துக்கூடா அப்படின்ற அளவு
கெஞ்சா அது குறையா ஜிம்மு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் வந்து கென்னா அந்த சாப்பாடையே தள்ளி விட்டுட்டு எனக்கு பசிக்குது சொல்லிட்டு இருக்கிற ஆளு. லைக் மீனுக்கு எங்குற கொக்குனி கொத்தவே தெரியல மக்குனி, தட் கைண்ட் ஆஃப் காய். ஓகே, காலேஜ் போனதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகியிருப்பான். ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரியான கூலான காய். லைக் இஸ் ஸோ சூப்பர் கான்ஃபிடென்ட். ஹீஸ் ஜஸ்ட் காலேஜ் ஆல்சோ அண்ட் ஆல்சோ ப்ளே பாய். ஒரு மாதிரியா நல்ல வைபான ஒரு ஆள், செம்ம ரொமான்டிக்கான ஒரு ஆள். ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து ஜிமின் கிட்ட ஃப்ரெண்டாக இருப்பான். லைக் ஜிமின்க்கும் ஜங்குக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கும். பட் தே நெவர் செட் இட். கென், ஜிமின், ஜங்குக் 3 பேரும் தான் ஒன்றா சுற்றுவாங்க. ஜங்குக் யூஸ் டு டேட் எனி ஒன் பீப்புள் இன் காலேஜ். யார் கூப்பிட்டாலும் டேட்டுக்கு போயிடுவான். சும்மா ஒரு டேட்டு தானே, சும்மா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளே பாய் கணக்கான ஆள் தான். ஆனால் வந்து போக போக வந்து ஜங்குக்கு எப்படின்னா ஜிம்மனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். பிகாஸ் அவன் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பான். லைக் ஹவு ஜிமின் வந்து கென்னுக்காக போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக நோட்டீஸ் பண்ணியிருப்பான். he just feel like I know I can treat you better than he can, and any boy like you deserves a gentleman. அப்பெல்லாம் வந்து ஃபீல் ஆகியிருக்கும். ஸோ ஜங்குக் started to fall for ஜிமின், அண்ட் ஜிமின் கூட half an hour flirt பண்ணுவான். ஜிமின் ஒன்று சும்மா ஆனால் கிடையாது. ஜிமின் is extremely hopelessly romantic guy stuck with an unromantic fellow Ken. Okay, so Jimin used to flirt with Jungkook also. இவங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஜிமினும் ஒரு கட்டத்தில் வந்து கென் கிட்டேருந்து அவனோட மைண்ட் மாற்றி ஒரு மாதிரியா ஜங்குக் பக்கமாக அப்படி சாஞ்சிருப்பான். இது வந்து கென்னுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். கென் கேன் ஃபெல் டிஃபரன்ஸ் இன் ஜிமின். லைக் ஸ்கூல் படிக்கும் போது ஜிமினோட மொத்த அட்டென்ஷனுக்கு கென் கிட்ட மட்டும் தான் இருக்கும். பட் ஆஃப்டர் காலேஜ் he know that it has shifted. ஓகே, எங்கே ஜிமினை இழந்துடுவோமோ அப்படின்ற பயத்தினால அவன் என்ன பண்ணியிருப்பான், ஜிமின் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான். லைக் ப்ரொப்போஸ் இன் தி சென்ஸ் வந்து கூப்பிட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்லாம் ப்ரொப்போஸ் பண்ணிக்க மாட்டான். he just said that he likes him, like he wanted to date him. ஜிமின் அதுதானே கேட்க வந்து ஸ்கூல் டைம்லேருந்து காத்துட்டு இருந்திருப்பான். அந்த டைமில் அவனுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸாக இருந்திருக்கும். ஜங்குக்கு வந்து அந்த டைம்லேயும் வந்து ஒரு மாதிரியா ஒரு சிலர் கூட நல்லா ஜங்குக்கு வந்து எப்படின்னா எல்லாருக்கும் ஃப்ளர்ட் பண்ணுவான்ல. ஸோ ஜிமின் ஹேசன்ட் டேக்கன் ஹிம் ஸோ சீரியஸ். பட் வென் கென் ஆஸ்க்ட் ஹிம் அவுட், கென் ஆஸ்க்ட் ஹிம் டு டேட் ஹிம், ஜிமின்க்கு வந்து என்ன லைக் more than a 2 years Jimin had loved Ken for one side love. So he had immediately agreed, which made Jungkook to feel so bad about it. Because Jungkook को Jimin पिड़िक आरंभिச்சிருக்கும், and Jungkook can feel that Ken is so insecure. And once Kenu Jimino date பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜிமின் வந்து ஒரு ஜங்குக் கிட்ட இருந்து ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பான். பிகாஸ் வந்து கென் தான் சொல்லியிருப்பான் லைக் ஜங்குக் கிட்ட அவ்வளோ பேசாத அப்படின்ற மாதிரி. ஸோ கென்னுக்காக என்ன வேணாலும் பண்ணலாப்பா அப்படின்ற மாதிரி ஜிமின் என்ன பண்ணியிருப்பான், ஜங்குக் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ த ட்ரியோ ஹேஸ் பிகம் அ டியோ. ஓகே, நவ் தே ஆர் ஸ்டடிங் இன் செகண்ட் இயர். தே ஜஸ்ட் லாஸ்ட் கான்டாக்ட் மோர் தென் 6 months. லாஸ்ட் கான்டாக்ட் இன் த சென்ஸ் மூஞ்சை பார்த்தா கூட அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. ஜங்குக்கு வந்து ஜிமின் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பான் பிகாஸ் ஹி வாண்ட் டு டேட் his love of their life. Like what is his name? Ken. இன்ட்ரோ ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இன்ட்ரோ ரொம்ப பெருசாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஹவு த சீனரி ஆக்சுவலி ஒர்க்ஸ். ஓகே, ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த ப்ரெசன்ட் சீன். ஓகே, இப்போ ஒரு ஹால்வே தான் காட்டுறாங்க, அதாவது காலேஜ். ஓகேவா, இந்த லாக்கர்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஹால்வே காட்டுறாங்க. ஜிமின் தான் அவனோட பேக் வச்சுட்டு அந்த லாக்கருக்கு போடுவான். லைக் அவனோட லாக்கருக்கு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பின்னாடியிலேருந்து அவனை ஒரு ஷோல்டர் மாதிரி தட்டுது. அவன் டக்குன்னு திரும்பி பார்க்குறான், பின்னாடி யாருமே இல்லை. இப்படி முன்னாடி திரும்பி பார்த்தா லாக்கருக்கு பின்னாடி அந்த டோருக்கு பின்னாடி ஜேகேல ஹாய் இந்த மாதிரி கையை காமிக்கிறான். ஜிமின்ல ஒரு மாதிரி ஐஸ் ரோல் பண்ணிட்டு, ஃபக் இப்போ என்ன வேணும் உனக்கு
அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஃப்ரஸ்ட்ரேஷனில். ஜங்குக்கில் நத்திங், நீ தான் வேணும். ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜோக் பண்ணுறது கொஞ்சம் நிறுத்துறியா? இட்ஸ் நாட் ஃபனி எனிமோர். ஐம் நாட் ஜோக்கிங், ஐம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் த ட்ரூத். ஜிமின்ல அதை கண்டுக்காம அவனோட ஐஸ் ரோல் பண்ணிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். ரியலி என்னை அவாய்ட் பண்ணுறியா? அதுவும் அவனுக்காக அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின்ல நான் யாருக்காகவும் நான் அவாய்ட் பண்ணலை. நான் முதல்ல அவனை அவாய்ட் பண்ணல. I'm just busy on myself. Busy on yourself or busy being with him? Jungkook, what's your problem? நான் அவனை அவாய்ட் பண்ணலை. I'm just busy on my academics, okay? இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. I already said that I need you. Fuck. Jungkook, I'm dating Ken. நானுக்கு என்ன லவ் பண்ணுறோம். Can't you just see it through your eyes? It's been a 6 months. You're still hitting on me. Don't you feel bad about that? அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறான் ஜங்குக்கும். கூல் கூல் கூல், என்ன சொல்லிட்டேன் ப்ரோ, நீ அவனை டேட் பண்ணலாம் பட் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின்ல ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு, நீ என்ன பைத்தியமா ஜங்குக்? I'm just saying that I love him, okay? Okay, maybe you love him a bit, but does he love you? Even a micro? ஜிமில் ஒரு மாதிரி லாங்காக சைன் பண்ணிவிட்டு அந்த லாக்கரை டப்புன்னு மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு, we love each other, ஓகேவா? இப்போது உனக்கு என்ன வேணுன்றது மட்டும் சொல்லு. And I'm just going to my classes. I have it. அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே cool. Just process it a bit. உண்மையிலே அவனை லவ் பண்ணுறாங்க. ஜங்கு, உனக்கு காதை கேட்கலையா? நான் என்ன இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். We love each other. Stop flattering yourself. He doesn't love you அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமில் ஒரு மாதிரி லாங்காக சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்லோவாக நடக்கிறான். ஜங்குக்கில் அவனுக்கு முன்னாடி வந்து பேக்வேர்ட்ஸாக நடக்கிறான். ஜிமின் வந்து ஃப்ரண்ட்வேர்ட்ஸாக நடக்கிறான். ஜங்குக்கு வந்து ஜிமினை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பேக்வேர்ட்ஸாக நடக்கிறான். ஜிமின், மை காட் ஜங்குக், just stop this. I know you're just flirting, but it's not flirting anymore. It feels like you're trying to date or you're just trying me. அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜங்குக்ல. ஹே ஜிமி, இது பாரு, ஐ நோ நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு கேஷுவல் ஃப்ளர்ட்டிங்காக தெரியலாம், பட் I'm not. I think I'm just really into you. And அதை உங்ககிட்ட திரும்ப சொல்லி இருக்கேன். ஆனால் நீ தான் அதை கண்டுக்கவே மாட்டேன். Why not just keep on ignoring my feelings just for him? He doesn't even like you. Oh my God, Jungkook, உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? He loves me and I love him. No, Jimmy, you're just flattering yourself. நீ ஒன்றும் அவனை லவ் பண்ணல, நீ அவன் மேலே பாவம் பார்க்குற. ஜங்குக் சொல்கிறான். ஜிமின்ல, பாவம் பார்க்குறேன்னா நான் ஏன் அவன் மேலே பாவம் பார்க்க போகிறேன்? பைத்தியமா நீ? ஆமாம் பைத்தியம் தான், உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். Oh my God, just stop teasing me. இப்போ உனக்கு என்ன சொல்லணும்னா சொல்லிட்டு தயவுசெய்து போ. திரும்பி வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது. ஓ, இப்போ நான் உங்ககிட்ட பேசுறது உனக்கு டிஸ்டர்பிங்காக தெரியல? Yeah, maybe Ken is a better manipulator. No, he's not a manipulator, okay? He's not like you, dating half of the college. He's just loyal. He's just loving, kind, peaceful. Oh, being loyal is enough? No, Jimmy. Loyalty is something that should be on everything. Loyalty na enna? உன்னை தவிர வேற யார்கிட்ட பேசலாம், உன்னை தவிர யாரையும் தொடரலாம் கூட, உன்னை தவிர யாருக்கிட்டும் ஃபிசிக்கலாக இல்லைன்றதுனால லாயல்ட்டி ஆகிடும். That's not the meaning of loyalty. Loyalty na enna? He should try. Like, he should make you feel good. He should make you feel loved. But instead, he just wants the reassurance that you love him. That's not love and loyalty, okay?
அவன் கூட தான் பேசுகிறான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யூ ஆர் த ஈஸி ஆக்சஸ். மற்ற யாரு கூட அவன் போய் பேசினா he just afraid that they will judge him. பட் நீ அவனை எதுவுமே ஜட்ஜ் பண்ண மாட்ட, because you are in so called love, but you are not. என்னோட ஃபீலிங்ஸ் பற்றி எனக்கு ரசிச்சிருக்கியா ஜங்குக்? I know what I am and I know what I'm doing. என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் யாரை லவ் பண்ணுறேன், எதுக்கு லவ் பண்ணுறேன், எப்படி லவ் பண்ணுறேன், எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். You don't have to teach me this. I love him. And எனக்கு அவன் மேலே நான் அவன் மேலே ஒன்று பாவம்லாம் ஒன்று காட்டலை, புரியுதா? You never know how I have felt for him since the 11th standard. I just felt like he was the love of my life. Oh, correct. You just felt that he was the love of your life. ஆனால் உங்ககிட்ட எனக்கு அதை அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கானா? உங்ககிட்ட அவன் எனக்கு அது ஐ லவ் யூன்ட்டு லவ்வோடு சொல்லியிருக்காங்க. உன்னோட கையை பிடிச்சிட்டு உங்ககிட்ட ரொமான்டிக்காக எனக்கு அது மூவ் ஆயிருக்காங்க. உங்ககிட்ட whatever. I know you are a romantic person, and you're just wasting time on someone who's just don't give a shit to your romanticizing life. He doesn't deserve you. So, do you think you deserve me? நீ ரொம்ப உத்தமனாச்சுக்கோ. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஓகே, எனக்கு ரொம்ப இல்லைன்னா ஓரளவுக்கு தெரியும். You have just dated so many people in the college. ஏன் இப்போ வரைக்கும் யார் கூடயாவது நீ டேட்டிங்கில் தானே இருப்ப. நீ என்ன அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டே, அவ்வளோதான். பட் யூ ஜஸ்ட் டூ எவ்ரிதிங் ரைட் அண்ட் ஜஸ்ட் டோன்ட் டீச் மீ ஹவ் டு லவ் அண்ட் வாட் இஸ் லவ் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு மாதிரியா ஆர்கியூ பண்ணுறான் ஜங்குக்கில். கம் ஆன் ஜிமின், கொஞ்சமாவது உனக்கு மூளை இருக்கா இல்லையா? ஐ நோ யூ ஹாவ் மோர் தென் ஹிம், பட் கொஞ்சமாவது அதை யூஸ் பண்ண கற்றுக்கோ. எனக்கு புரியுது, யூ ஆர் இன் somehow attached to him, but he doesn't love you. சரி, அவனை லவ் பண்ணுறானே வச்சுக்கோங்க. Have you ever felt too comfortable, too dirty, like too dirtily comfortable with him? உன்னால் அவன் கூட அப்படிலாம் இருக்க முடியுமா? லைக் உன்னை என்றைக்குமே நீ எவ்வளோ பெரிய ஃப்ரீக்காக நடந்தாலும் உனக்கு ஜட்ஜ் பண்ண மாட்டான்ட்டு உன்னால் அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியுமா? யூ கேன் கிவ் இட் வித் மீ. நீ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு நான் அட்மையர் பண்ணேன். பட் யூ திங்க் ஹில் டூ தட்? நோ. கம் ஆன், வேக் அப். அவன் பல நேரத்தில் அவன் கையை பிடிக்க கூட ரொம்ப தயங்குவான். He's not sure about you. He just sees you or அவனுக்கு ஜஸ்ட் உன்னால ஒரு பயம். ஏன்னா அவனுக்கு தெரியும் he doesn't deserve you. He just keeping you with him because he doesn't want to lose a person that gives him emotional support, that just feed his fragile ego, and you're just doing it again and again. Just stop that shit. He doesn't deserve you. Oh my god, Jungkook, you're such a manipulator. No, I'm not manipulating, Jimin. I'm just stating you the fact. இது சொல்லிட்டு ஜங்குக்கில் ஒரு மாதிரி ரொம்ப ஜிமின் கிட்ட வரான். They are literally so close to each other. ஜங்குக் ரொம்ப ஹைட்டாக இருக்கான். ஜிமின் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஜங்குக்கோட ஐஸை மீட் பண்ணுறான். ரெண்டு பேரோட ஐஸும் ஒரு மாதிரி லாக் ஆகுது. இட் ஃபீல்ஸ் லைக் ஸோ ரொமான்டிக் பட் ஸோ இன்டென்ஸ். ஜங்குக் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நான் உன்னை லவ் பண்ணுவேன் ஜிமின், அண்ட் எனக்கு தான் அதோட ஆழம் புரியல. யா, மேபி ஐ ஜஸ்ட் டூ இட், பட் ஐ நோ ஹூ ஐ லவ். நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் ஜிமின்ல. ஓ, அப்போ லவ் இல்லாமல் டேட் பண்ணுறேன் அப்படி தானே? ஒன்று ஜஸ்டிஃபை பண்ணுறியா? யூ ஆர் ஜஸ்ட் டேட்டிங் பீப்புள் பிகாஸ் யூ ஆர் போர், நாட் லவ். யா, at least I'm not pretending myself that I love a person just because I'm dating them.
ஜிமின் அது மாதிரி வாயை மூடிட்டான். பிகாஸ் அவனுக்கு அதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரியல. ஜிமின், just think twice. நமக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி, you know it very well and I know you. We are different. You are different. You are not like others to me. I'll just worship the floor you walk because I'm that obsessed with you. Jungkook, I don't want to be some possession, okay? I'm not a thing to be obsessed. I'm a human being. எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் எனக்கு பிடிக்கும். Just because உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, you're just hitting on me, I can't say yes to you because I love him. And I'm saying it again. You're not loving him. You're just too kind to avoid him. You're just too kind to be rude. You're just too kind to say the fact that he doesn't deserve you. And உனக்கு அது நல்லா தெரியும். உனக்கு கண்ணு நான் பார்த்துருக்கேன். அவன் கூட இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அதில் லவ் இருந்ததே இல்லை. மேபி அதில் கொஞ்சம் ஏக்கம் இருக்கலாம். பிகாஸ் உனக்கு தெரியும் அவன் அவனை லவ் பண்ணவே இல்லை. நான் திரும்பி சொல்கிறேன், அவன் அவனை கூடிய வச்சிருக்கிறதுக்கு காரணம்னு தெரியுமா? நீ விட்டா போயிடுவ. நீ போயிட்டேன்னா அவனை அந்த அளவுக்கு யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. பிகாஸ் no one will choose him to study like you did. அண்ட் அவனை புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. பிகாஸ் அவனோ இப்போ நீ என்ன ரொம்ப புரிஞ்சிருக்கியா? உனக்கு மட்டும் என்னை பற்றி என்ன தெரியும்? சரி, நீ உனக்கு எனக்கு என்ன ஒரு 1.5 வருஷம் வழக்கம் இருக்குமா? பட் எனக்கு என்ன அதுக்கு முன்னாடி வந்து தெரியும். உன்னோட அதிகமாகவே என்னை பற்றி எனக்கு தெரியும். நீ நினைக்கிறியா உன்னை பற்றி புரிஞ்சுக்க யார் அதிகமாக இருக்கா, யார் அதிகமாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றது அது அவசியம் கிடையாது. ஓகேவா? யார் உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்கன்ற அவசியம். நீ அவன் கூட எனக்கு முன்னாடிலேருந்து இருக்குன்னு சொல்கிறல்ல, எத்தனை தடவை அவன் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ ஃபீல் பண்ணியிருக்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட உண்மையெல்லாம் வந்து சொல்லும் போது வாயடிச்சு நிற்கிறல்ல. You don't have anything, you can't defend him, right? Because you know that he doesn't love you. You are just a convenient, comfortable place. இதே அவன் ஸ்கூல் டைம்ல ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணான்னு சொல்லிடுறான். அவன் அந்த பொண்ணு கூட உன் கூட இருக்கிற மாதிரி இருப்பான்னு நினைக்கிறியா? அவன் பைத்தியமா இருந்திருப்பான் அந்த பொண்ணு மேல. ஏன்னா அவன் இன்னும் அதே போலதான் நினைச்சிட்டு இருக்கான். அவனோட லவ் பண்ணதுக்கு காரணம் அவன் மனசுல இல்லை. ஓகேவா? நீ அப்படியே நீ பைத்தியமாக்கிட்டாரு. You deserve better. Someone who just love you all of from their heart. Okay? Not someone who just keeping you. Just because he's keeping you doesn't mean he chooses you. Okay? கொஞ்சமாவது புத்தியோட யோசி. You can't just live like this for your rest of your life without love. I'm just giving you the last chance. அவனை எவ்வளோ டிஃபெண்ட் பண்ணுறல, அவன்கிட்ட போயிட்டு I don't want to say anything. அப்படியே பைத்திய மாதிரி இரு. பட் ஒன் டே you'll just regret for it. அந்த டைம் நீ என்னை வந்து பார்ப்பேன். அண்ட் I'm pretty sure நீ எப்போ கால் பண்ணாலும் நான் எடுப்பேன். I'm just waiting for that. The moment you just leave him, the moment you just realize that he isn't the one. He's not one you call the so-called love. Jungkook, I don't like roller coasters. புரியுதா? உன் கூட இருந்தேன்னு வச்சுக்கோயேன்,
I'll just feel like, okay, in the instance, you will love me, you'll love me, I love you, we'll just date and we would hook up and we will have sex. That's what I really want. And அதுக்கப்புறம் நீ அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போயிடுவேன் and I will be like crying and I'll just come out of it. It's better to be with him. Oh, இதை விட கேவலமான ஒரு ரீசன் என்கிட்ட நீ கொடுத்துருக்காங்க தெரியுமா? I would just agree with it. But இது அதை விட கேவலமாக இருக்கு. Just because you don't like roller coaster, it's not like you are choosing him over me. You can't just really think. At least I love you, not like him. And you say like you don't like roller coasters. Simin, you are the roller coaster baby. உனக்கு ஃபீல் ஆகலையா? I know how hopeless romantic you are. I know how victored you are in romance, in intimacy, how much you love when someone touches you. I knew it. And you're just saying that you don't like roller coasters. That's not, I don't get it. Maybe you're just flattering yourself. And I'll promise I'll make you feel good. He can never do that. I'm better. And you deserve me. How can you say that I deserve you? I don't. You're just stucking, right? Because you know how wicked you are and I am. I know how to risk, I know how to please, I know how to kneel, I know how to earn. None of this he doesn't know. None of the அவனுக்கு அது எதுவுமே தெரியாது. பிகாஸ் அவன் உனக்கு அதெல்லாம் உனக்காக பண்ணணும்னு நினச்சதில்லை. பிகாஸ் அவனுக்கு அந்த தேவை இல்லை. பிகாஸ் எல்லாமே நீ அவனுக்காக பண்ணிகிட்ருக்க. பேசாமல் நீ அவனுக்கு தாலி கட்டிட நல்லாயிருக்கும். ஜங்குக், இட்ஸ் நாட் ஃபன். ஓகே கூல். இப்படி சொல்லிக்கிட்டே ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி பேக்வர்ட்ஸில் நடந்து போயிட்டு அங்கேருந்து காரிடோர்லேருந்து அப்படியே நடந்து போயிடுறான். ஜிமின் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். பிகாஸ் no one had ever told him that. Like Jungkook had just expressed him how much he needs Jimin. எனக்கு நீ இவ்வளோ தேவைப்படுற, நான் உன்னை இவ்வளோ விரும்புகிறேன், நீ அவன் கூட இருக்கிறது வேஸ்ட். இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் ஒரு ஆள் அவனுக்கு வந்து கொடுத்ததே இல்லை. அது அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, லைக் how important he is to Jungkook. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தால் ஜங்குக் இவ்வளோ வந்து அவனுக்கு எடுத்து சொல்கிறான் அப்படின்றது. லைக் ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அவனுக்கு புரியாமல் இல்லை, ஆனால் அவனுக்கு அது புரியறதுக்கு அவன் விரும்பலை. பிகாஸ் once upon a time he had a crush on Ken, right? He just thinks that he got is one of his first love. But ஒருத்தரை தடவை நம்மளுக்கு ஒருத்தர் இவ்வளோ பிடிச்சிருக்கிறதுக்காகவே அவங்க கூட நம்ம லைஃப் லாங் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே நம்மளை யாருக்கு பிடிச்சிருக்கு, உண்மையிலே இவங்க கூட தான் நம்ம வாழணும். லைக் தட்ஸ் டிஃப்ரெண்ட். Don't just romanticize the first love failure just to the rest of your life to just remember them. Don't romanticize something that left you. Just live in present and adore the people who are in present. ஜிமினில் போகிற ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. லைக் அவனுக்கு தெரியுது அதில் பாதி உண்மைதான் இருக்கு. பிகாஸ் Ken doesn't love him. Ken just want to keep him with him because he's too uncomfortable without Jimin. ஜிமினை விட்டால் கென்னோட தாட்ஸை வேற யாராலும் ஹேண்டில் பண்ண முடியாது. But there is no love in that, right? Just two people being comfortable with each other doesn't mean they love each other. ஜிமின் தான் அந்த பேக் ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு அவன் கிளாஸ்குள்ளே என்ட்ராகிறான். கிளாஸ்குள்ளே என்ட்ராகும் போதே ஃபர்ஸ்ட் கென்னை தான் பார்க்குறான். கென் ஒரு மாதிரி லாஸ்ட் ரோலில் கார்னரில் உட்காந்துட்டு புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கான்.
ஜிமின்ல ஒரு மாதிரி லாங் ப்ரீத் எடுத்துட்டு கென் பக்கத்தில் போய் உட்காடுறான். கென்னும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஏன் இவ்வளோ லேட்டு? எப்பவுமே சீக்கிரமாக தான் நான் வந்துடுவேன். ஒன்றும் இல்லை, டிராஃபிக், அதனால லேட் ஆகிடுச்சு. ஒம்பதுக்கெலாம் முடிச்சுட்டியா? இதெல்லாம் ஒரே தலைவலி எனக்கு அந்த ரெக்கார்ட் நோட்டை முடிக்கிறதுக்குள்ளே. எனக்கும் ரொம்ப தலைவலியாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, படித்து தானே ஆகணும். இவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது கரெக்டாக ஜங்குக்கு அவனோட கேங்கும் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. யா அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் டு த சேம் கிளாஸ். ஜங்குக்கும் போயிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடி பெஞ்சில் போய் உட்காடுறான். ஜிம்மின் ஒரு மாதிரி ஐஸ் ரோல் பண்ணுறான். எங்கே போனாலும் இவன் விட மாட்டான் போலே அப்படின்ற மாதிரி. ஜிம்மின் என்ன பண்ணிக்கிறான், அவனுக்கு இன்னும் லவ் தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணணும்ல. ஸோ என்ன பண்ணிக்கிறான், அவனோட ஹேண்ட்ஸ் வந்து கென்னோட ஹேண்ட்ஸோட ஒரு மாதிரி இன்டர்வைன் பண்ணி அவனோட ஹார்ம்ஸோட ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறான். ஜங்குக்கு அந்த ஆக்டை பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது ஜிமின் பண்ணுறதை பார்க்கும்போது. கென்ல என்ன பண்ணுற, கிளாஸில் இருக்கும், கையிடு, என்ன ஒரு கையை கூட பிடிக்கக்கூடாதா? அப்படி இல்லை, கிளாஸில் இருக்கும், எதுக்கு இதெல்லாம்? உனக்கு என்ன, கிளாஸில் இருந்தால் என்ன, யார் நம்மளை என்ன நினச்சாங்க, நம்ம பேர் லவ் தானே பண்ணுறோம். ஜிமின், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, கொஞ்சம் கையை எடுக்கிறியா? கென், கொஞ்ச நேரம் கம்மன் இரு, கையை தானே பிடிச்சிட்டு இருக்கேன், வேற எதுவும் பிடிச்ச மாதிரி பேசுகிற. ஜிமின் என்ன பேசுகிற, ஷிட்டப், கை தான் பிடிச்சிட்டு இருக்கு, மூடிட்டு இரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கென்னையும் ஒரு மாதிரி மிரட்டுறான். கென்னும் எனக்கு பண்ணிட்டு போடா அப்படின்ற மாதிரி கம்மன் அவன் கையை குத்துட்டு உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி விஸ்பர் பண்ணுறதை மட்டும் ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணியிருப்பான். He can just already sense the conversation what was going on between them. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி இருக்க பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இந்த பெஞ்சில் வந்து லைக் ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, அந்த மாதிரி வாசிட்டு இருக்கான். ஹோல் கிளாஸும் அவங்கள திரும்பி பார்த்துட்டு திரும்பி வந்து போர்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் டீச்சர் வரவே இல்லை. ஜிமின்ல என்ன கம்மனாக இருக்கான், எப்பவுமே நம்மளை தானே விருப்பத்திட்டு இருப்பான். கென்னு வந்து ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக்கில் கென்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி என்னவா அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறான். கென்னில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இப்படி திரும்பி வச்சுக்கிறான் மூஞ்சியை. டைம் ஸ்கேப்ஸ் ஒரு ஈவினிங் டைமாக காட்டுறாங்க. லைக் தே ஆர் ஸ்டில் இன் காலேஜ் கேம்பஸ். ஓகே, இன்சைடட் அது ஒரு ஆடிட்டோரியம் டைப் ஆஃப் செட்டில் இருக்குது. அவங்க அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் ஸ்டேஜ் முன்னாடி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கே உட்காந்துட்ருக்காங்க. யார், ஜிமினும் கென்னும். கென் வந்து அவனோட ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான் அண்ட் ஜிமின் கேட்குற கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமின் இஸ் such a talkative guy who just loves to talk with his loved ones and such an active person. ஸோ ஜிமின் நல்லா பேசிக்கிட்டே இருக்கான். அங்கே கென்னும் ஒரு மாதிரி லிசன் பண்ணுறான், ஆன்சர் பண்ணுறான். சீம்ஸ் லைக் இஸ் நாட் டூ இன்ட்ரெஸ்டட் ஆன் த கான்வர்சேஷன். இவங்களோட பிஹேவியர் வந்து ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. He just thinks about what Jungkook said, that he doesn't love you, he just wants to keep you with him. Keeping means not choosing. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அவன் மனையில் வந்துக்கிட்டே இருக்கு. And Jungkook just has like, could you be dirtily comfortable with him? And just that hits him the heart. Because they still doesn't have their first kiss. ஒரு மாதிரி ஹார்டாக சைன் பண்ணிட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க கேள்வியை தான் பார்த்துட்டு இருக்கான். Now he just want to try something like freaky because he want to know how like does Ken like his freakier version too. Let's see and test it. Okay, இதுமாதிரி கென் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கென்னோட அவன் ஹேண்ட்ஸோட இன்டர்வைன் பண்ணிக்கிறான். கென்ல ஒரு மாதிரி பார்த்துட்டு எதுவும் சொல்லலை, கமெண்டாக இருக்கான். என்ன பாரு, என்ன பாரு கென், இங்கே கொஞ்சம் பாரு, என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி கென்னை வந்து அவனை பார்க்குறா. உனக்கு என்ன பிடிக்கும் தானே, இதில் என்ன பிடிச்சதுனால தானே உன்னை லவ் பண்ணுறேன்னு நான் சொன்னேன், மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். இதில் என்ன இருக்குது, புரியுது, ஆனால் உனக்கு என்ன எல்லாம் விதத்தையும் பிடிக்குமா?
எல்லா விதத்துலையும் பிடிக்குமானா எல்லா விதத்துலையும்னா எல்லா விதத்துலையும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் தான் கென்னோட பக்கத்தில் கொஞ்சம் போகிறான். லைக் he just tries to kiss him, so he leans towards his lips and கென் அதை லைட்டாக சென்ஸ் பண்ணுறான். he just takes backward. நீ ஜிமின் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா? வேற இந்த காலேஜ் நடுவில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுறியே, ஸோ வாட்? இதில் என்ன இருக்குது? லவர்ஸ் பண்ணாதது நம்ம 2 பேர் பண்ணிட்டோம். யூ நோ ரைட், we never kissed and நம்ம 6 மாதத்துக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். அண்ட் உனக்கு என்ன ரொம்ப நாளாக தெரியும்ல, ஸோ வாட்? kissing doesn't make something too wrong. ஓகே ஜிமின், புரியுது, பட் ஐ திங்க் ஐம் நாட் ஷுர். லைக் ஜஸ்ட் வெயிட் until we take our time. ஜிமின்ல சரி எனக்கு பாரு, உனக்கு என்னை பார்க்கும்போது எதுவுமே ஃபீல் ஆகலையா? லைக் you don't want to hug me or kiss me or just don't want to share the bed? உனக்கு எதுவுமே என்னை பார்த்து தோணவே இல்லையா? ஏய் ஜிமின், என்ன பேசுகிற பைத்தியமானே? யூ நோ ரைட், ஐம் நாட் தட் கைண்ட் ஆஃப் கை. எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் அன்ரொமான்டிக் அண்ட் போரிங் பர்சன் தான், பட் கிஸ்லாம் வந்து இங்கே எதுக்கு? இப்போ எதுக்கு? லெட்ஸ் டேக் அவர் ஓன் டைம். ஓகே என்னை பாரு, நீ என்னை பார்த்தே பேச மாட்டா. உனக்கு எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உண்மையை சொல்லு. ஏய் ஜிமின், பைத்தியம் மாதிரி யோசிக்காத. உன்னை பிடிக்காமலையா உன்னை டேட் பண்ணுறேன்? டேட் பண்ணுறதுக்கும் லவ்க்கும் சம்மந்தமே இல்லை. என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அது மட்டும் சொல்லு. ஜிமின், பைத்தியம் மாதிரி பேசாத. எனக்கு உனக்கு பிடிக்கும், ஓகேவா? அதனால தான் உன்னை டேட் பண்ணுறேன். நான் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன், உன் கூட குழந்தை பெற்றுப்பேன், உன் கூட ஜாலியாக இருப்பேன், கடைசி வரைக்கும் நீ நானும் இருப்பேன். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு கிஸ் பண்ணலன்றதுக்காக உன்னை நான் லவ் பண்ணேன் ஆயிடுமா? அப்படி சொல்லலை. ஆனால் உனக்கு என்கிட்ட அது கூட தோணலைன்னா அப்புறம் என்ன? அப்புறம் எப்படி தான் உனக்கு கண்ணுக்கு நான் தெரியுறேன்? ஜிமின், அப்போ கிஸ் பண்ணா நீ நானும் லவ் பண்ணுறேன்னு அர்த்தமாயா? கிஸ் பண்ணாதான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்படி எனக்கு ப்ரூவ் பண்ணி ஒரு லவ் தேவையில்லை. கென், என்ன பேசுகிற? அப்போ உனக்கு தேவையில்லையா நான்? ஏய் பெண்ணு, என்ன கிஸ் பண்ணாதான் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்கிற, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போது நான் கூட க்ளோஸாக இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் லவ் பண்ணலன்னு அர்த்தமா? யாராவது யார் கூடயும் எப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் லவ் பண்ணுறாங்கன்னு ஆயிடுமா? நான் அப்படி சொல்லலை கேன். ஒருத்தவங்க நம்ம லவ் பண்ணுறோன்னா நம்மளுக்குள்ள தோணும் இல்லை, அவங்க கிட்ட க்ளோஸாக இருக்கணும், அவங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கணும், அவங்ககிட்ட ரொமான்டிக்காக பேசணும் அப்படின்னுட்டு. நீ என்கிட்ட என்றைக்குமே அப்படி நடந்துக்கிட்டதே இல்லை. நம்ம ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கும். அதனால தான் நான் கேட்டேன், do you really love me or you're just இன்னும் அப்படியே நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பட்டன் கேட்டான். கென்ல ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டேன். ஜிமின், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ லவ் யூ. ஓகே ஓகே, யூ லவ் மீ. அப்போ எங்கன்னா பார்த்து சொல்லு, யூ டோன்ட் லவ் ஹர் ஸ்டில். டு யூ ஸ்டில் லவ் ஹர்? மனசில் என்ன அவள் இருக்காளா சொல்லு. ஜிமின், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். நான் அதை ஒத்துக்கிறேன், நீ என்னை லவ் பண்ணுற, ஓகே. But I want to hear it from your mouth that you don't love her. Do you love her too? Ken ஒரு மாதிரி சைலண்டாக இருக்கான். You're just keep on disappointing me. ஏய் என்ன பைத்தியமா நீ? You know right? அவளை நான் 6 வருஷமாக லவ் பண்ணுறேன். ஓ, அப்போ உன்னால் அவளை மறக்க முடியலையா? இன்னும் அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கியா? ஏய் அப்படி சொல்லலை. ஐ நோ ஷீ இஸ் மை பாஸ்ட் அண்ட் யூ ஆர் மை ஃப்யூச்சர். நீ தான் என்னோடய ஃப்யூச்சர். நான் உன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், உன் கூட தான் லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஷீ இஸ் நாட் இன் மை ஃப்யூச்சர், ஷீ இஸ் பாஸ்ட். அண்ட் நீ இன்னும் பாஸ்டில் தான் இருக்கு.
நீ என்ன பண்றியா இல்லையா? ஓ மை காட் ஜிமின், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? உனக்கு கிஸ் பண்ணும் அவ்வளோதானே, ஏன் அதுக்கு இப்படி அலையிற? ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிம்மில் ஒரு மாதிரி ஸ்டெப் பேக் எடுத்து அலையிறேன். நானா ஒரு கடைக்கு நான் அப்படி தெரியல. You think I'm a slut or something else? Huh? You're just making me sick, Ken. இன்னும் அவள் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட வந்து உன்னோட கண்ணீரை தொடச்சிருப்பாளா? என்னைக்காவது உங்ககிட்ட வந்து அன்பா பேசியிருப்பாளா? இவ பார்த்தா இன்னும் அவகிட்டே இருக்க. இப்போ என்னை பார்த்தா உனக்கு அலையிற மாதிரி தெரியுதுல்ல? ஆமா, நான் அப்படிதான். லெட்ஸ் பிரேக் அப். கேரளா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய், என்ன பேசுறேன்? இதுக்கும் பிரேக்கப்புக்கும் என்ன இருக்கு? உனக்கு இதை பார்த்தா எப்படி தெரியுது? நம்மகிட்ட பிச்சை எடுக்கணுமா? எனக்கு பாரு, என்ன லவ் பண்ணு, என் கூட இரு, என் கையை பிடி. எனக்கு பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? உன்கிட்ட இருக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. உன்கிட்ட நான் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. என்னால் அதை முடியல. கென்ல இப்போ ஜிவனோட ஃபேஸை ஒரு மாதிரி கப் பண்ணிட்டு, நீ பாரு, ஐம் சாரி, நான் அதை மீன் பண்ணி நான் சொல்லலை, பட் யூ ஜஸ்ட் மேட் மீ ஃபெல் லைக் தட். நான் ஜஸ்ட் ஒரு கோவத்தில், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படி சொல்லிட்டேன். ஐம் சாரி. ஜிமன் அவனோட ஷோல்டர்ஸ் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஓ, ஃப்ரஸ்ட்ரேஷனால என்ன வேணாலும் சொல்லுவியா? எவ்வளோ கேவலமாக டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வேணாலும் பேசுவேன், நான் மூடிட்டு இருக்கேம்மா. ஏய் ஜிமன், நான் அப்படி சொல்லலை. ஐம் சாரி, நான் தப்பாக தான் சொல்லிட்டேன். பட் தப்பா இல்லை இருக்கேன், ரொம்ப தப்பா, ரொம்ப தப்பா. நீ எப்படி சொல்ல பற்றி சொல்லலாம்? நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா? இப்போ நீ என்கிட்ட என்ன கேட்ட? நான் உன்னை கிஸ் பண்ணலான்றதுக்காக பிரேக்கப் பண்ணுறேன், அப்போ அதுக்காக அர்த்தம்? நீ இவ்வளோ என்னை பற்றி இவ்வளோ சொல்கிறல்ல, அப்போ என்ன? நீ கூட படுக்கிறதுக்கு நான் லவ் பண்ணுறேன். ஜிமன் ஒரு மாதிரி ஸ்டன்னாக நின்றுட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறான், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்றுப்பான். ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுட்டு கென்னோட முகத்தை ஒரு மாதிரி பலார்னு ஒன்று வைக்கிறான். சீ, இவ்வளோ சீப்பாக யோசிப்பியா? நான் அவ்வளோ சீப்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்மி. நீ தான் அவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுற. ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் கிஸ் யூ டசன்ட் மீன் ஐ டசன்ட் லவ் யூ. உனக்கு என்ன, அவனுக்கு கிஸ் தானே பண்ணணும், வா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜிமினோட கையை பிடிச்சி ஒரு மாதிரி அவனோட லிப்ஸ் கிட்ட ஒரு மாதிரி வரான். பட் ஜிமின் டசன்ட் எனிமோர் லைக் தட். அவன் ஒரு மாதிரி அதை தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் லுக் விட்டுட்டு, என்ன பிச்சை போடுறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு உன்னை பிடிக்கும் தெரியுமா? உன்னோட அன்புக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு அது இவ்வளோ கேவலமாக தெரியுது. என்னமோ சில்லற குத்தையை தூக்கி போடுற மாதிரி இந்த வா கிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஒரு அசிங்கமாகவே இல்லையா அப்படி சொல்கிறதுக்கு? அப்போ வேற என்ன பண்ண சொல்ற? நீ அதான் நான் கேட்டேன் என்கிட்ட. உன்கிட்ட லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது ஏன் தப்பு தான். You're not even my type. What's your type then? Just to hook up with someone, okay? போ, இந்த ஜங்குக்கு தான் உனக்கு கரெக்டாக இருப்பான். அவன் தானே அவன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கான். போய் அவன் கூட பட போ. ஷட் அப் கென், இப்பெல்லாம் என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்காது. எனக்கு கூட தான் நீ பேசுறது பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் வந்து நெய்யி. ஆமாம், எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, நான் இன்னும் அவளை தான் லவ் பண்ணுறேன். உனக்கு என்ன? நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறல, எனக்கு டைம் தேவைப்படுது. டைமா? இன்னும் எத்தனை நாளைக்கு? நீ நானும் 6 மாதமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாட்டி கூட உன் கருது நான் லவ்வை பார்த்ததே இல்லை. ஐ நீட் அன் எட்டர்னிட்டி ஜஸ்ட் டு ஃபர்கெட் இட். போதுமா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் கூட ஃப்யூச்சரை பார்க்குறேன். அவள் என்னோட பாஸ் தான். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் அவளை மறக்க முடியல. அவளே கட்டிட்டு சாமி என்னை விட்டுறேன். ஓ ஓகே. கென்ல ஒரு மாதிரி டன் ஃபேஸோடு பார்க்குறான். லைக்
கென்க்கு வந்து உண்மையில அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹி கான் ஜஸ்ட் ஃபர்கெட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் லவ். பட் இட் சவுண்ட்ஸ் செல்ஃபிஷ், ரைட்? லைக் நான் வந்து லைஃப் ஃபுல்லாக அவள் மறக்க முடியாது, ஆனால் நான் அவங்க கூடயும் வாழ்கிறேன் அப்படின்றது எப்படி இருக்கு? Selfish. And it's feel like and I don't like that. ஜிம் அங்கேருந்து வாக் அவே பண்ணுறான். கென் வந்து அதே இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கான். He don't have the words to say anything to rather than that anything. Here I'm just making you guys clear that it's not about kissing, ஓகேவா? அவன் வந்து கேட்ட கிஸ்ஸை கொடுக்கலன்றதுக்காக ஒன்றும் ஜேம் வந்து அங்கே பிரேக்கப் பண்ணிட்டு போல. James is so exhausted because Ken isn't grateful for having. Like, உங்களுக்கு புரியுதா இல்லையா? லைக் ஒருத்தவங்க நம்ம லவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ லவ் காட்டணும். எக்ஸ்ப்ரெஸிங் த லவ் இஸ் த பெஸ்ட் திங் இன் எவர். ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே தெரியாது அப்படின்ட்டு. புறம்போக்கு, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலன்னா நீ லவ் பண்ணுறேன்னு எப்படிடா தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். நம்ம ஒருத்தவங்களை லவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அவங்க நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு சொல்லி புரிய வைக்கணும். லைக் நேச்சுரலாகவே ஒருத்தவங்களை நம்ம லவ் பண்ணணும்னா அவங்கள கிஸ் பண்ணணும், அவங்கள ஹக் பண்ணணும், அவங்க கூட ரோலில் சாஞ்சிக்கணும், அவங்க கூட லாங் ட்ரைவ் போகணும், அவங்க கூட லைஃப் ஃபுல்லாக ரொமான்டிக்காக இருக்கணும், நிறைய குழந்தை பெற்றுக்கணும், இதெல்லாம் யோசிக்க தோணும்ல. அந்த இன்டென்ஷனில் தான் ஜிமின் இருப்பான். அவனுக்கு கென்னை பிடிக்கும். ஸோ ஹி வில் பி லைக் ஓகே கென் கூட இருக்கணும், கென் கூட அதை பண்ணணும், கென் கூட இதை பண்ணணும். அதே டைமில் அவன் எதிர்பார்ப்பான்ல கென் தன்னை இப்படி லவ் பண்ணணும் அப்படின்ட்டு. த லேக்கிங் பார்ட் வாஸ் கென். ஜிமின் வந்து கென்காக எல்லாத்தையும் பண்ணாலும் கென் வந்து ஜிமின் அப்படி பார்க்கல. கென் வந்து அவனை எப்படி பார்த்தானா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தான் போகிறோம், அது இவன் என்ன இருக்கிறான், இவனே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான், அப்படி தான் பார்த்தானே தவிர he doesn't love like I want to be this person, I want to be with this person, I need this person. But Jimin is a kind of boy who just wants someone to love him like oxygen. Like they can't live without him, right? And that was lacking part. They are not each other's type, okay? Maybe Ken will find someone who's less romantic. And Jimin is not the one like that. ஸோ ஒருத்தவங்க வேணும்னு நினைக்கிறதுக்கும் கிடைச்சிது வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அண்ட் ஐ திங்க் you guys might think it. That's why I left him. ஓகே, ஜிமின்னா ஒரு மாதிரி விறு நாங்கள் நடந்து போகிறான். பட் he can't control his tears because once upon a time he had a crush on Ken and he has been waiting for Ken and he dated him. இவ்வளோ நடந்திருக்கு. கென் கூட அவனோட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பண்ணியிருப்பான், லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். பட் இன்னைக்கு வந்து அவனுக்கு எதுவுமே எல்லாமே ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆகுது. அவன் கூட இருந்த எந்த மூமெண்ட்ஸ்லேயும் ஒரு மாதிரி உயிரே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் பிகாஸ் கென் wasn't present, right? So it was all James' delusion that thought that Ken was the love of his life. I think Jungkook opened his eyes. Yeah. But in real life, I didn't have anyone to open my eyes. I just opened it myself. அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்கேயே நின்றுட்டுருக்கான் அவன். ஒரு மாதிரியா சோகமாக இருக்கா, ஒரு மாதிரியா அழுதுகிட்டே இருக்கான், கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. வரவங்க போகிறவங்க அவனே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 1 hour ஸ்கிப் ஆகுது, முழுசாக அழுது முடிச்சிட்டான் அவன். ஒரு மாதிரியா லைக் ஒரு சோல்லெஸ் பாடியாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அண்ட் he gets a கால் ஃப்ரம் his mom. ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா. டேய் என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே இருக்க? வீட்டுக்கு வரவே இல்லை இன்னும். அம்மா காலேஜில் கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா? நான் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. சரி, ஏதாவது வாங்கி சாப்பிடு, நீ பசி தாங்க மாட்டேன், ஓகேவா? சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ஜிமின் அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த ஃபோனையும் ஒரு மாதிரியா பார்க்குறான். அவங்க அம்மாவோட கால் வந்திருக்கோம்ல, இந்த கால் ஹிஸ்ட்ரி காட்டும்ல, அந்த ஹிஸ்ட்ரியில் ஜங்குக்கோட நேமும் இருக்குது.
அதே ஒரு மாதிரியாக பார்க்குறான். Had you been in roller coasters? Oh, Jimin, you are the roller coaster. ஒரு மாதிரி ஜிமின் லாங்காக சைன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு தான் கால் போகுது. ஜங்குக் வந்து காலேஜ் கேம்பஸ் உள்ளே இருப்பான். அவனுக்கு இந்த சண்டை இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஜங்குக் வந்து காலேஜ் கேம்பஸில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நல்லா கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஜிமின் கிட்டேருந்து கால் வருது. காலை பார்த்தோன்னே ஜங்குக் காட் சர்ப்ரைஸ்ட் பிகாஸ் it's been a long day, like long months. Jimin had never called Jungkook. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அதிசயமாக இருக்குது. என்னடா காலையில் பேசுகிறோம், இப்போ புத்தி வந்துடுச்சா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜங்குக் தான் கால் அட்டென்ட் பண்ணுறான். ஹே, ஹாய் ஸ்வீட்டார், எங்கே இருக்க? எங்கேனா? காலேஜில் தான் இருக்கேன். கிளம்புங்க? இல்லை, அதுக்கப்புறம் தான். நீ வீட்டுக்கு போயிட்டியா? இல்லை, நான் காலேஜ்க்கு வெளில இருக்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். ஓ, ஏன்? ஓ, பஸ் வரலையா? நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டேன். இல்லை, நான் உனக்கு பிக்கப் பண்ண கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரியா யோசிச்சுட்டு, பிக்கப்பா? யா, ஐ broke up with Ken. ஜங்குக்கு ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு, oh, I'm sorry about that. No, you are not. Yeah, maybe I'm not. Variya, in a minute wait hard. ஃபோன் கட் ஆகுது. ஜிமின் ஒரு மாதிரி லாங் பீட் எடுத்துட்டு ஒரு மாதிரியா கண்ணை ஒரு மாதிரியா மூடி திறக்கிறான். முன்னாடி ஜங்குக்கு நிற்கிறான் அவன் பைக்கை வச்சுட்டு. ஜிமின் அங்கே பஸ்ஸில் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருப்பாங்களா, அங்கேருந்து எழுந்து போய் ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறான். அந்த பைக் கிட்ட, எங்கே போகலாம்? எங்கேயாச்சும். அவன்கிட்ட ஒரு ஹெல்மெட் எடுத்து ஜிமினுக்கு கொடுக்குறான். ஜிமின் அந்த ஹெல்மெட்டை மாட்டிட்டு அதில் ஏறி உட்காடுறான். ஜங்குக்கில் ஒரு மாதிரி பைக்கை ரொம்ப ஸ்பீடாக ரேஸ் பண்ணுறான். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட், ரைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினும் ஒரு மாதிரியா ஜங்குக்கோட பேக் ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணும் போதே இட் ஸ்டார்ட்ஸ் டு ரெயின். இட் ஸ்டார்ட்ஸ் டு பிகம் க்ளவுடி அண்ட் தண்டரி. மழை லைட்டாக லேசாக தூரல் போட ஆரம்பிக்குது. அது ஜிமின் மேலே படும் போது ஜிமின் ஜங்குக்கை இன்னும் ரொம்ப டைட்டாக பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக் அவன் போயிட்டு இருப்பான்ல, அந்த ஸ்பீடை லைட்டாக கம்மி பண்ணிட்டு அந்த மழையில் 2 பேரும் நனைஞ்சுக்கிட்டே அந்த ரைடை போடுறாங்க. ரீசெண்ட்லி ஜங்குக் வந்து அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சாங் அப்லோட் பண்ணியிருப்பான், லைக் த நியூ போஸ்ட். நீங்கள்லாம் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ சாங் தட் midnight love and I think it's more personal and இந்த ஸ்டோரிக்கு அது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் ஹர்ட் தட் சாங் யூ மஸ்ட் ஹாவ் நோன் தட் and it's so personal for me too. I love the song and make me think that he was my idol for a reason. Yeah. கொஞ்ச தூரம் அவங்க போயிட்டே இருக்கும்போது ஜங்குக் நோட்டிசஸ் தட் ஜிமின் இஸ் க்ரைங். அவன் எப்படி நோட்டீஸ் பண்ணுறான்னா, ஜிமினோட லைக் ஜிமின் வந்து விம்பர் பண்ணது அவனுக்கு கேட்குது. ஒரு மாதிரியா தேம்புறான். அது லைட்டாக அவனுக்கு கேட்குது. ஜங்குக் ஒரு ஓரமாக, இட்ஸ் அ ஹைவே, ஓகே, இட்ஸ் அன் ஹைவே, அந்த ஹைவேல கொஞ்சம் ஓரமாக அவனோட வண்டி நிப்பாட்டிட்டு அவன் மட்டும் வந்து கீழே இறங்குறான். அவன் இறங்குறத பார்த்துட்டு அப்புறம் ஜிமினும் கீழே இறங்குறான். ஜங்குக்கில் அவன் ஹெல்மெட்டை கழட்டுறான். ஜிமினோடதையும் கழட்டிட்டு ஜிமினோட ஐஸை பார்க்குறான். அந்த மழை தண்ணி அவனை ஃபுல்லாக நினச்சிருக்கு. இருந்தாலும் ஜிமினோட கண் கலங்கியிருக்கிறது ஜங்குக்கு தெரியுது. ஜங்குக்கில் அவனோட வெட் ஹேண்ட்ஸ்லையோட அவனோட வெட் ஹேண்ட்ஸில் ஜிமினோட வெட் ஷீக்ஸை ஒரு மாதிரி கட் பண்ணுறான். ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டோட அவனோட ஃபோர்ஹெட்டை ஒரு மாதிரி அட்டாச் பண்ணுறான். ஒரு மாதிரியா ஜிமினை ஐ டு ஐ பார்க்குறான். தட் ஃபீல்ஸ் ஸோ லவ்லி, ஸோ ரொமான்டிக். ஜிமினும் அவனோட ஐஸை ஜங்குக்கோட ஐஸோட அவனோட ஐஸை லாக் பண்ணுறான்.
அவன் கண்ணிலேருந்து ஒரு மாதிரி நான் ஸ்டாப்பாக கண்ணீர் வந்திருக்கும். அட் திஸ் பாயிண்ட் இட் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்டாப். ஒரு மாதிரி லைட்டாக ஸ்டாப் ஆகுது. ஆனால் அவன் கண்ணுக்கு அலைஞ்சி அந்த ரெட்னஸ் மட்டும் போகவே இல்லை. ஜங்குக் அவனோட தம் ஃபிங்கரில் வச்சு ஜிமினோட சிக்ஸ் ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். ரொம்ப சாஃப்டாக ஜிமின் ஒரு மாதிரியா ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். டஸ் இட் ஃபீல் பெட்டர்? ஆமான்ற மாதிரி தலையை நோட் பண்ணுறான். ஜங்குக்கில் ஒரு மாதிரியா ஜிமினை ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். ஜிமினை வந்து அவனோட செஸ்ட்டோட ஒரு மாதிரியா சாய்ச்சிட்டு ஜிமினோட பேக் ஒரு மாதிரியா பேட் பண்ணி கொடுக்குறான். Because he knows it must be hurtful for Jimin to just leave Ken like that. Because for the past 3 years, Jimin was in love, so-called love, something just pitiful. It can be anything, but it is some kind of emotional attachment with a person, right? அதை விட்டுட்டு அவ்வளோலாம் வந்து ஈஸியாக வர முடியாது. And Jungkook can totally understand it. ஜிமின் வந்து ஜங்குக்கோட செஸ்ல சாஞ்சிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுகுறான். அங்கே வண்டி வந்து சரன்னு போயிட்டே இருக்கு. ஒரு சிலர் அவங்கள ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு போகிறாங்க. பட் தே டோன்ட் ரியலி கேர் அபவுட் தட். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவன் அழுகையை நிறுத்திட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரியா நின்று பார்க்குறான். ஜங்குக்கில் திரும்பி அவனோட சிக்ஸ் ஒரு மாதிரியா கட் பண்ணிட்டு எனக்கு எவ்வளோ அழணுமோ அழுதுரு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணேன். இட்ஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் டைம் யூ கோயிங் டு க்ரை, எஸ்பெஷலி ஃபார் ஹிம். அவனுக்காக இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்குமே அழவே கூடாது. அவனுக்காக நீ அழுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஜிமினை ஒரு மாதிரியா ஜங்குக்கை பார்க்குறான். ஏன் தெரியுமா? Because you should not cry over him. He doesn't treat you better. நீ ஒரு தங்கம் ஜிமின், but he always treated you like a bronze. அவன் கண்ணுக்கு எது தங்கமாக இருக்கோ அதை தேடிட்டு அவன் போகட்டும். He doesn't deserve you. ஜிமின் ஒரு மாதிரி லைட்டாக ஹெட்டை நோட் பண்ணுறான், புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஜங்குக்கில் ஜிமினோட லிப்ஸை பார்த்துட்டு ஜிமினோட லிப்ஸ் கிட்ட போயிடான். ஜிமின் அவனோட ஹேண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஹேண்ட்ஸை வச்சுட்டு ரெண்டு லிப்ஸ்க்கும் நடுவில் ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணுறான் ஜங்குக்கோட லிப்ஸில். ஜங்குக்கில் கண்ணை பார்க்குறான். ஜிமின் இவ்வளோ சீக்கிரம்லாம் கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸை அவன் மவுத்லேருந்து எடுத்துட்டு, why you are mine now. நீ எப்போ என்னோடதுன்னு ஆயிடுச்சு. And I'm sure about you. You are mine now and I'm sure about you. I want to be totally comfortable with you. அப்படி சொல்லிட்டு ஜிமினோட லிப்ஸை அவனோட லிப்ஸை ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறான். And Jimin back kisses him because finally he sees someone who's sure about him. Sure in the sense எனக்கு அவன் தான் வேணும், அவனை தவிர வேறு யாரும் வேண்டாம். I'm telling about that sure thing. I'm not telling about அங்கே அவங்க இல்லை, இவங்க தான் இருக்கிறாங்க, so let me make them as my future. Not that kind of sure. Jungkook has several options. அவன் இப்படி 4 பொண்ணுங்க ஒரே டைமில் அவனை டேட் பண்ணுவாங்க. But he still chooses Jimin because he wants Jimin. Be someone's want, not a need. Needனா என்ன? நீ இல்லாமல் எல்லாரும் வாழ முடியாது அவங்க சொல்கிறாங்கல்ல. So they need you, and need is not a good thing every time, because once their need is over, you will be not on the first stop tire. And being someone want is too beautiful, because அவங்க லைஃப் ஆல்ரெடி ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும், ஆல்ரெடி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்கள சுற்றி லவபிள் பீப்புள்ஸ் நிறைய இருப்பாங்க. பட் ஸ்டில் தே சூஸ் யூ, தே வாண்டட் டு பி வித் யூ மீன்ஸ்
there is only one thing they want, that is you. They don't want you to be survive. Like நீ இருந்தால் தான் அவங்களால வாழ முடியும்னு இல்லை, நீ இருந்தால் தான் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியும்னு இல்லை. ஆனால் அதெல்லாம் இருந்தும் எல்லாத்தையுமே உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுறாங்கல்ல. We have to think about it. Don't be someone's need, be someone's want. அண்ட் எப்படியா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டு எல்லாரும் போக தான் போகிறாங்க. அட்லீஸ்ட் ஃபீல் டிசைர்டு. உன்னை அவங்க விரும்புகிறாங்கன்றத அவங்க உனக்கு ப்ரூவ் பண்ணணும், புரிய வைக்க. அந்த மாதிரி ஒரு பீப்புள் கூட இருக்க கற்றுக்கோங்க. லைக் பீப்புள் ஹூ ஸ்பீக்ஸ் யோர் லாங்குவேஜ், யோர் பீப்புள் ஹூ ஆர் குட் அட் எக்ஸ்பிரஸிங். No one is just not expressing. They are just not taking efforts to express. Okay? Don't just settle for less. This is for my girls. And the beauty of high standards is always being single like me. கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் 2 பேரும் ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்காங்க. ஜங்குக்கோட பெட்டில் Celine naked on a dark room on a rainy night. Jungkook Jiminோட நெக் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். And Jungkook is in between Jimin's legs and he's just trusting him. Yeah, they are riding a roller coaster. Jimin அந்த பெட்டோட அவனோட பில்லர்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக வச்சுட்டு இருக்கான். Because he can feel how deep and hard Jungkook is. அந்த பையனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? Jungkook ஒரு மாதிரியா இன் அண்ட் அவுட் மூவ் ஆகிட்டே இருக்கான். அவனோட ஜிம்மோட நெக்கில் ஒரு மாதிரி ஒர்க் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இட் ஜஸ்ட் விஸ்பர்ஸ் இன் Jimin's ears like, I love you, Jimin. I love you. Love you. Love you. Love you. At each trust, we just keep on repeating that word. I love you, I love you, and I love you. Jimin அது காதுல கேக்குது, but he's too drowned in pleasure to repeat or just to reply. Jungkook பில்லோவில் இருந்த ஜிமினோட ஹேண்ட்ஸை அங்கேருந்து எடுத்து அவனோட 2 ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி இன்டர்வைன் பண்ணுறான். ஜிமினோட லெக்ஸை அவனோட ஹிப்பில் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக லாக் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப உள்ள, லைக் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ ரைட், இஸ் ஜஸ்ட் மூவிங் லைக் தேர் இஸ் நோ டுமாரோ. லைக் இந்த மூமெண்ட்டை விட்டால் இது பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரியான, லைக் இட்ஸ் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் லஸ்ட். ஒரு ஃபியூ மினிட்ஸில் 2 பேருமே அதை முடிச்சுட்டு beside பக்கத்தில் படுத்துட்டு இருக்காங்க. Jimin is breathing like he's out of hair. ரொம்ப ஹார்டாக ப்ரீத் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கான். ஜங்குக்கும் அதே மாதிரி தான். 2 பேரும் ஃபுல்லாக ஒரு மாதிரியாக ஸ்வெட்டாக இருக்காங்க. ஈவன் இன் த கோல்ட் climate they are sweating like they are in some hot place. Yeah, they are hot, right? Jimin ஒரு மாதிரி சைடில் திரும்பி படுக்கிறான். ஜங்குக் ஜிமினோட மூமெண்ட்டை பார்த்துட்டு அவனை ஒரு மாதிரி அவன் பக்கத்தில் எடுத்து ஒரு மாதிரி சைடாக ஹக் பண்ணி படுத்துக்கிறான். they are too comfortable, like ஒருத்தவங்க கூட ஃபிசிக்கலாக இருக்கும்போது we might feel uncomfortable, like but they doesn't feel anything, they just to feel so comfortable, so loved. ஜிமின் ஒரு மாதிரியா அந்த விண்டோஸே பார்த்துருக்கான். இட்ஸ் ரெய்னிங். ஜங்குக் ஜிமினோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரியா ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான்.
tracing his nose towards Jimin back. Jimin, நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டோம்ல. நான் எதுவும் தப்பானவல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கும் ஒரு மாதிரி லிசன் பண்ணுறான். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் நான் என்னோட பிரேக்கப் பண்ண. You know what he said? No. என்னால முடியல ஜெகுக். எனக்கு எல்லாம் புரியவே இல்லை. நான் அவன் கூட ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்கு அவனை இன்சிஸ்ட் பண்ண மாதிரி சொன்னான். ஏய் இங்கே பாரு ஜிமன், என்ன பாரு. ஜிமன் ஒரு மாதிரி லைட்டாக திரும்பி ஜங்குக்கு பார்க்குறான். ஏய் பாரு, அவனை மாதிரி ஆளெல்லாம் பொறுத்த வரைக்கும் இன்டிமசி, 2 people இன்டிமேட்டாக இருக்கிறதே ஒரு தப்பான விஷயமா பார்ப்பாங்க. Let me clear you one thing. Intimacy between 2 people who love each other is not just sex, okay? It's devotion. Okay, wow. It's like exposing yourself completely to someone that's not dirty when it is your loved ones. அவனை எப்படி ஃபீல் பண்ண வச்சான்ட்டு எனக்கு முழுசாக தெரியல. பட் ஐ வாண்ட் டு மேக் யூ ஃபீல் லைக் யூ ஆர் மைன், லைக் யூ ஆர் சம்திங் டூ டிவைன் டு ஹேண்டில், டூ பியோர் டு ஹேண்டில். கசங்கன பூ மாதிரி அதை கசங்காமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நான் அவனை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். You know, right? If it is just lust, if it is just sex, no one cares about each other's comfort. But I'm not like that. It is நம்ம 2 பேருக்கு நடந்தது. It's not just make out, okay? It's love. I'll kiss the floor you walk. I'll treat you like my goddess, okay? எனக்காகவே நீ பிறந்திருக்க. You are mine to pray. நீ பார்த்தாலே போதும், அதுவே எனக்கு ஒரு மாதிரி. You don't have to feel bad about you. He is so stupid enough to understand that lust and sex are not same. Lust is, yeah, sometimes it is bad, but not every time. When I say I lust about you, I say that I want to feel you in my soul. நான் உனக்குள்ள வரணும்னு சொல்றது doesn't mean நான் வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட பேசி நான் கேட்க மாட்டேன். நான் அதை சொல்றதுக்காக நான் உங்க கூட டச்லேயே இருக்கணும்ட்டு, நான் உன்னை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ட்டு. It's not purely lust to me. It's devotion. And he's just stupid enough to understand it. அவனை பற்றி கவலைப்படாது. He doesn't even deserve you. இதை பாரு, அவன் ஜிமனோட சிக்ஸ் ஒரு மாதிரி கப் பண்ணிட்டு ஒரு மாதிரி சின்னதாக லிப்ஸில் ஒரு மாதிரி பிக் பண்ணுறான். நான் வேண்டுற கடவுள் மாதிரி உங்களுக்கு உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் நேசிக்கிறேன். அது மற்றவங்க எனக்கு எப்படி தெரியல. உன்னோட உடம்புல இருக்க ஒவ்வொரு ஸ்கின்னையும் சரி, ஒவ்வொரு பார்ட்ஸ் சரி, எல்லாத்தையும் நான் வந்து I'm just praying for them. எல்லாத்தையும் நான் வந்து ஒரு புனிதமான விஷயமா தான் பார்க்குறேன். புரியுதா? It's mine to devour. And those who see body as just a thing for pleasure won't understand this intimacy.
Maybe he's one of them. Jimin ஒரு மாதிரியா லைக் ஜங்குக்கு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். That's beautiful to divorce someone's body like that. Not a thing just to feel pleasure. I hope you guys like the story. Don't forget to comment. And it's a new type of journal, right? எனக்கு தெரியல இது எப்படி இருக்கும்ட்டு. I don't know how you guys are going to react. You might feel that it is too difficult or not just in type to understand. But let me know your thoughts on the comments. Please comment. Bye.